தூக்கத்தில் தூங்கும்போது விடிகாலம் கரெக்டாக 3 மணிக்கு மனநலம் பாதிக்குது. கெட்ட கெட்ட கனவாக வர்றது, பயந்து ஏஞ்சி உட்காடுறது, அது அப்புறம் ஏன் மனநலம் பாதிக்கிறதாச்சே. அவங்களுக்கு நாங்கள் உள்ள மருந்து இல்லாமல், எந்த ட்ரீட்மெண்ட்டோ மிஷினோ எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு கயிறு கட்டி அதை நான் குணப்படுத்திடுறேனே, அப்போ அது மனநலம் பாதிப்பாது. ஒருத்தவங்களுக்கு என்ன வேணுனாலும், ஒரு துணியே இல்லைனாலும் அது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஆனால் எல்லாமே தெரியுது. பேச்சை கரெக்டாக பேசுகிறாங்க, புரியுதா? வேலையை கரெக்டாக செய்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போக சொன்னால் கரெக்டாக போகிறாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படலையா? குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க, புரியுதா? பிள்ளை குட்டியை வளர்க்குறாங்க, அவங்களுக்கு அப்போல்லாம் பாடஞ்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க சத்தம் கேட்கும், பேசுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே கேட்டு வந்து எங்கள் அப்பா செத்தார், இன்றைக்கி அவர் பேசினார் என்கிட்ட அப்படின்னு நிறைய வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன் அமெரிக்காவிலே உலக வல்லரசு நாடு அமெரிக்காவே ஒத்துக்குச்சு பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கிறது உண்மை தான் அப்படின்ட்டு. ஆத்மா இருக்கிறதுமா, அது ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சிலது பெண்ணை கேட்கும், ஒரு சிலது இந்த என் கூட அனுப்பி வைன்னு கேட்கும். அதுக்கு உண்டான மாற்று அந்த பொம்மையை செய்து அவங்க பேரை எழுதி அதில் அடித்து அதை வெட்டுவோம். நாங்கள் பச்சை வாழை இலையில் வச்சு மயானத்தில் அவங்கள உட்கார வச்சுட்டு அது செய்வனை காரணமாக ஒருத்தவங்க இறந்து போகணும்னு தோணும். நல்லா இருக்கிறத பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. என்னென்னு கேட்டோம்னா ஒன்றுமே இல்லை, வீட்டில் எந்த பிரச்சனையில் தூக்க மாட்டிக்கிட்டாங்க, மருந்து குடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள் ஏற்படுத்தும் மனசளவில் அவங்களுக்கு பாதிப்பு. அது என்ன பண்ணணும், ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது வாயில் 2 வார்த்தை பேசிட்டா டக்குன்னு தற்கொலைக்கு போயிடுவாங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜின் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு இந்த தூக்கத்துல யாரோ அமுக்குற மாதிரி இருக்கு, மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு, ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த அமானுஷ்யம் இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? அதுதான் அமானுஷ்யம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதிகாலை நேரத்தில் தான் அது அமுக்கும். ஒரு 2 மணிக்கு, அதிகாலம் 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே தான் அது அமுக்கும். அதே மாதிரி தொடர்ச்சியாக அதே டைமுக்கு அமுக்கும். அதே சார் குறிப்பிட்ட அந்த நேரம் அது அவங்கள அமுக்கிறது அந்த நேரத்துக்கு அது உகந்த நேரம். அது அமுக்கிறது கரெக்டாக அதே நேரத்துக்கு வரும். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதே நேரத்துக்கு கண்டிப்பாக அமுக்கும். அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கும் தூக்கமே வரும். அப்போ தான் அவங்கள தூங்க விடாமல் அமுக்கும். அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்களால கையாட்ட முடியாது, கண்ணை கையாச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம ஏவல் மூலயமா செய்கிறதாலையும் வரும். பல பேர் இந்த இறந்த ஆத்மாக்கள் நம்மளை தொடர்ந்துருக்கும். இந்த ஆக்சிடெண்ட்டில் ரோட்டில் போகிறோம் வரோம் இல்லையா, அப்போது அங்கே ரோட்டு வரையில் அடிப்பட்டவங்க, அது யாருன்னே நமக்கு தெரியாது. நம்மளை பிடிச்சிருந்தா நம்ம மேலே தொடர்ந்துக்குவாங்க அவங்க. அந்த மாதிரி ஆணுக்கும் நடக்கும், பெண்ணுக்கும் நடக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் நைட்டில் அவங்கள பேச விடாது, காதில் ஏதோ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். 10 பேருக்கு நடுவில் அவங்க படுத்துன்னு இருந்தாலும் அவங்க வேறு லோகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. யாரோ பேசுகிறது கேட்கும், பயந்து எழுந்திருப்பாங்க. அதோட அனுபவங்களே வேறு மாதிரியாக இருக்கும். அது எங்கே போனாலும் பண்ணுவாங்க, சரி பண்ண முடியாது. அது எங்களை மாதிரி மாந்திரிக்காரங்க கிட்ட வந்தால் நான் கையில் ஒரு கயிறு கட்டுவேன். 2வது அந்த பிரச்சனைகளே வராது, எதுவுமே அவங்களுக்கு கிட்ட நெருங்காது. அந்த வீட்டுக்குள்ளேயே எதுவும் வராது. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி விட்டுடுவோம். அது பல சிம்டம்ஸ் தரும், பல விதமாக தரும் தொல்லை நமக்கு. ஒரு கெட்டது என்ன நடக்கிறது, தூக்கத்திலே தூங்கவே விடாது. மிரட்டலாக கனவு கொடுக்கும், மோசமாக கனவு வரும், பயந்து ஏந்திரிக்க வேண்டியது சூழ்நிலையாக வரும். அமுக்கும், காதில் பேசுகிற மாதிரி சவுண்டு வரும், யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பல அமுக்கங்கள், பல பிரச்சனைகள் நிறைய வரும் அங்கே. ஓகே. ஸோ இதோட சிம்டம்ஸ் நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த அமானுஷத்தை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம கண்டுபிடிக்க முடியாதுமா. அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது அதை தெரிஞ்சுக்கலாம். ஓ இதுதான் இதுதான் பிரச்சனைன்ட்டு பல விஷயம் தெரிஞ்சவங்க எங்களுக்கு தெரியும். அது எதன் மூலயமா வருது, ஏன் வருதுன்னு. அதை உடனே அவங்க கிட்ட நம்ம சொல்லவும் கூடாது. அது ஏன்னா குணப்படுத்துறது தான் பார்க்கணும். அதை சொல்லி நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நிறைய பேர் இது மனநலம் சார்ந்த பிரச்சனை, அது பேய் ஆவி அந்த மாதிரிலாம் கிடையாது, இது மனநலம் பாதிச்சாதான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? மனநலம் பாதிச்சாமா, நான் அவங்களே தான் கேட்குறேன். சில மருத்துவருக்கே நான் பார்க்குறேங்க வைத்தியம், புரியுதுங்களா? மனநலம் பாதிச்சாக்கா, மனநலம் பாதிப்புன்றது வேற. தூக்கத்தில் தூங்கும்போது விடிகாலம் கரெக்டாக 3 மணிக்கு மனநலம் பாதிக்குது. கெட்ட கெட்ட கனவாக வர்றது, பயந்து ஏஞ்சி உட்காடுறது, அது அப்புறம் ஏன் மனநலம் பாதிக்கிறதாச்சே. அவங்களுக்கு நாங்கள் உள்ள மருந்து இல்லாமல், எந்த ட்ரீட்மெண்ட்டோ மிஷினோ எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு கயிறு கட்டி அதை நான் குணப்படுத்திடுறேனே, அப்போ அது மனநலம் பாதிப்பாது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இதை நான் சவால் விட்டு சொல்லுவேன்.
ஏன்னா இப்போ நேற்று இன்னைக்கு நான் பார்க்குறவன் கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நான் பார்க்குறவன். சரிங்களா? இப்போது மனநலம்னா மாத்திரை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து தான் நீங்கள் சரி பண்ணணும். சரியா? வேலைக்கு அந்த மாத்திரை சாப்பிடணும். மனநலம் பாதிக்கப்பட்டவன் அந்த மாத்திரை எப்படி வேலைக்கு அவங்க எடுத்துக்குவாங்க? அவங்களே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மருந்து எப்படி எடுத்துக்குவாங்க? சரியா? இல்லைன்னா அவங்கள அடைச்சி வச்சு தான் நம்ம ஏதாவது செய்யணும். உள்ள மருந்து வேலைக்கு நம்ம தான் ஒரு ஆள் கொடுத்துட்டு இருக்கணும். உள்ள ஒரு ஹோம்லேயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ சேர்த்து வச்சு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் எதைய வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கிட்டு போகலான்னு அதை சொல்கிறது நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். நோயின்னு ஹாஸ்பிட்டல் அணுகுங்கன்னு தான் நானே சொல்கிற ஆள். ஏன்னா எதை மாந்திரிக சம்பந்தமாக கண்ட்ரோல் பண்ணி உயிரை மட்டும் இழக்கக்கூடாது, அதை விட்டு தராதிங்க டக்குன்னு நான் சொல்லக்கூடிய ஆள் நான். ஆனால் ஒரு சில விஷயங்களை அதை மறைக்கக்கூடாது, ஏன்னா மறுக்கவும் கூடாது. அதாவது அமானுஷம் அமுக்குதுன்னா அமானுஷம் தான் அது. அது மனநலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஒரு 4 தூக்க மாத்திரை கொடுத்து அவங்களை தூங்க வைக்கிறது, அது அப்படி கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் இப்போ நார்மலாகவே அவங்கள தூங்கணும், நார்மலாக அவங்க எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்கணும். அதுதான் என்னுடைய வேலை மாந்திரிக துறையில். ஓகே, ஒருவேளை இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இல்லை வேற ஏதாவது ஆவி அவங்க உடம்புக்குள்ள புகுந்திருக்கு அப்படின்றதுக்கும் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் ஏதாவது நம்மளால பார்க்க முடியுமா சார்? நிறைய பார்க்கலாமா. எப்படி சொல்கிறதுன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டுட்டா ஒருத்தவங்களுக்கு என்ன வேணுனாலும் ஒரு துணியே இல்லைனாலும் அது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஆனால் எல்லாமே தெரியுது. பேச்சை கரெக்டாக பேசுகிறாங்க, புரியுதா? வேலையை கரெக்டாக செய்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போக சொன்னால் கரெக்டாக போகிறாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படலையா? குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க, புரியுதா? பிள்ளை குட்டியை வளர்க்குறாங்க, அவங்களுக்கு அப்போல்லாம் மனநலம் பாதிக்கலையா? அந்த தூக்கத்தில் மட்டும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, தூக்கத்தில் மட்டும் அமுக்குதுன்னு அது எப்படிமா இதை மனநலமாக்குறீங்க நீங்கள்? புரியுதுங்களா? ஒரு மனநலம் பாதிக்கப்படுறவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தூக்கத்தில் மட்டும் வெடிக்கால நேரத்தில் மட்டும் அமுக்குது, வாய் பேச முடிய மாட்டேங்குது, கை நகர்த்த முடிய மாட்டேங்குது, அவங்க படுத்த இடத்துலயே பிடிச்சி அமுக்குதுன்னா அது எப்படி? இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா சார்? கண்டிப்பா அதுக்கு உண்டானது செய்யலைன்னா தொடர்ந்து அது அமுக்கும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க, நாங்க சொல்லலாமா, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு என்கிட்ட வரவங்க சொல்றது தான். அதை நான் சரி பண்ணி நாங்கள் விட்டுருக்குறோம் நிறைய பேருக்கு. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அதை பூசணிக்காய் வெட்டி சேவல் அறுத்து ஒரு ஆடம்பரமாக ரொம்ப இதை பண்ணி அதை விரட்டுற ஒரு வழிமுறைகள் உண்டு. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வந்தீங்கன்னா ஒரே ஒரு கயிறு போதும், சிம்பிளாக எளிமையாக தான் இருக்கும். அதை கட்டி விட்டுட்டுனாவே ரெண்டாவது எதுவுமே கிட்ட வராது. அதே மாதிரி வீட்டு வாசலில் கட்டுறதுக்கு ஒரு பொருள் தரும், அதை கட்டிட்டிங்கனாவே அவங்களுக்கு அந்த அதே இடத்துல அவங்க அதே நிம்மதியாக படுத்துட்டு இருக்கலாம். என்ன பொருள் சார் அது? அது நான் தர்காவில் கொடுக்குற பொருளுமோ, அது வாசலில் கட்ட கொடுப்பேன் நான். ஓகே, என்ன இருக்கும் அது உள்ள? ஒன்றுமே இருக்காது. அந்த கோயிலில் தர்காவில் மந்திரிச்ச ஒரு தேங்காய் இருக்கும், அதை கட்டிட்டோம்னா உள்ளுக்குள்ளே எதுவுமே அண்டாது, உள்ளே வராது. ஓகே, இப்போ ஒருத்தவங்க உடம்புல இன்னொரு ஆவி புகுந்து சில வேலைகள் எல்லாம் செய்யறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். ஸோ இது பண்றதுனாலயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுமா சார் நமக்கு? பெரியம்மா இப்போ நம்ம இங்கே ஆவி இருக்கிறது போகிறது வருது, நீங்களோ நம்ம எல்லாமே சொல்றது கிடையாது. நிறைய இடத்துல கண்ட்ரோலில் பார்க்கலாம். இப்போ பாடஞ்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க சத்தம் கேட்கும், பேசுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே கேட்டு எங்கள் அப்பா செத்தாரு, இன்னைக்கு அவர் பேசினார் என்கிட்ட அப்படின்னு நிறைய எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன் அமெரிக்காவிலே உலக வல்லரசு நாடு அமெரிக்காவே ஒத்துக்குச்சு பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு. ஆத்மா இருக்கிறதுமா, அது ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் பாதிப்பு எல்லாமே இருக்கும் உடம்புல. ஓகே, இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்க முடியும்? சரி, இப்போ ஒருத்தவங்க மனதளவுல ரொம்ப பாதிச்சிருக்காங்க, இப்போ நைட்ல இந்த மாதிரி அலறாங்க, யாரோ அமுக்குற மாதிரி இருக்கு, இவ்வளோ தூரம் பிரச்சனையா இருக்கு, தூங்கவே முடியல அவங்களால அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கும்னு வேற நீங்க சொல்றீங்க. இப்போ இவங்களுக்கு என்னதான் தீர்வு? ஒன்றுமே கிடையாதும்மா. வர்றவங்களை என்ன பிடிச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு, இது ஏவல் மூலியமா இல்லை பேய் எப்போ அது என்ன பிடிச்சிருக்கிறது உடம்புல, என்ன ஆத்மா அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேணுன்றதை கொடுத்தா போயிடுற நல்லதும் இருக்குது கெட்ட ஆத்மாக்களும். அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அது நாங்கள் அதுக்கு தானம்மா நாங்கள் படிச்சிருக்கிறோம். அது என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வரும்போதே எப்படி அதை தெரிஞ்சுக்கிறீங்க? உட்கார வச்சு நாங்கள் பேசுவோம்மா. எங்கள் ரூமில் வராங்க இல்லையா, அப்போ நான் கேட்டாக்கா அது யார் என்னதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வெளியே போக விடாத கட்டு போட்டுருவோம். முதல்ல என் ரூமுக்குள்ளே வந்துட்டாவே வெளியே ஓட முடியாது. அது உள்ள என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுகிட்ட நான் விலகிறேன்னு சொன்னாதான் நான் வெளியே விடுவேன். அது கட்டு போடுறது அப்படின்னா என்ன சார்? அது எப்படி சொல்றதுன்னா, வாயில் மந்திரங்கள் சொல்லி அதை கட்டு போட்டுடலாம். உள்ளே வரும்போது என் ரூமுக்கு வரும்போது அது கட்டு போட்டுடலாம். சில தர்காக்களை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சுனாவே வெளியே போக முடியாது, தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அது அதுக்கு என்ன தேவைகளோ கேட்பேன். அதுக்கு வேணுன்றதை கொடுத்தா போகிறதும் இருக்குது, இல்லை பனிஷ்மெண்ட்டு அதுக்கு உண்டானதை தக்கத்தி அடி கொடுத்தா தான் அது வெளியே போகிறோன்னு ஒன்று இருக்கும். இப்போ அடிச்சாலாம் அது விட்டு போகும்? அடிச்சு இல்லைம்மா, அடிக்கிறது வேற மாதிரி அதுக்கு நாங்கள் கொடுப்போம். அது வெளியே மீடியாவில் சொல்ல முடியாது. அது விட்டுட்டு வெளியே விலகணுமோ, நம்ம வர்றவங்களுக்கு இப்போ உயிராச்சே. இது ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அது ஆத்மா, அது கூட கூட்டுட்டு போக தான் பார்க்கும், அவங்கள கொல்றதுக்கு தான் அது பார்க்கும். அதுக்கு என்ன தேவையோ அத்தனையுமே நாங்கள் செய்வோம்.
ஓகே. சோ என்ன மாதிரியான தேவைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க சார் அந்த மாதிரி? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நீங்க நிறைய இடத்துல நீங்களே பார்த்தே இருக்கலாம். அத கேட்கும், திங்கிறது கேட்கும், சரக்கு கேட்கும், தண்ணி பாட்டிலு, சிகரெட்ன்னு கேட்கும். ஒரு சிலது பெண்ண கேட்கும். ஒரு சிலது இந்த என் கூடயே அனுப்பி வையின்னு கேட்கும். அதுக்கு உண்டான மாற்று அந்த பொம்மைய செய்து அவங்க பேர எழுதி அதில அடிச்சு அத வெட்டுவோம் நாங்க. பச்சை வாழை இலையில வச்சு, மயானத்தில. அவங்கள உட்கார வச்சுட்டு, அத சேவல தலைய சுத்தம்போது உயிர் போகுதுன்றீங்க பாரு, அவங்களுக்கு பதிலா அத சுத்தி கடாசுவேன். அந்த ரத்தத்தெல்லாம் அந்த அது கெட்ட பிசாசு தான் எடுத்துக்கிட்டு போயிடும், தூர போயிடும். அந்த மாரி பல விதங்கள்ல செய்யலாம். ஓகே. இன்னும் நெறைய இடங்கள்ல இந்த முடிய கொண்டு போய் மரத்துல வச்சு ஆணியால அடிக்கிறது, இல்ல வெறும் ஆணிய கூட அடிக்கிறதெல்லாம் கூட இந்த பேய ஓட்டுறதுக்கான ஒரு முறையா செய்றது உண்டு. அதெல்லாம் வேலை செய்யுமா சார்? நம்ம முறையில அது கிடையாது. ஜின் முறையில வந்து நம்ம செய்யறது வந்து, இதுதான் நான் இப்ப சொன்னேனே அது மட்டும் தான் செய்ய முடியும். இந்த மரத்தில முடி வச்சு அடிக்கிறது அது இதெல்லாம் கிடையாது. ஏன்னா, நம்ம ஜின் நமக்கு என்ன தெரியுமோ, நம்ம ஜின் வழிபாட்டுல தான் நம்ம இருக்கிறது. அதனால மத்த முறைகள் நமக்கு தெரியாது. சரி, நெறைய பேருக்கு இந்த அடிக்கடி இந்த சூசைடல் தாட்ஸ் வர்றத நம்மனால பார்க்க முடியும். சும்மா நடந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. மேலேருந்து கீழ குதிச்சிடலாமா அப்படின்ற மாரிலாம் தாட்ஸ் எல்லாம் திடீர் திடீர்னு வரும். நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் தான். சோ இதெல்லாம் கூட இந்த செய்வினை ஒரு காரணமா இருக்குமா சார்? கண்டிப்பாம்மா. செய்வினை காரணமா ஒருத்தவங்க இறந்து போகணும்னு தோணும். நல்லா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, டக்குனு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. என்னன்னு கேட்டோம்னா, ஒண்ணுமே இல்ல. வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தூக்க மாட்டிக்கிட்டாங்க, மருந்து குடிச்சுட்டாங்க. அப்படின்ட்டு பல விஷயங்கள ஏற்படுத்தும் மனசளவுல அவங்களுக்கு பாதிப்பு. அது என்ன பண்ணணும், ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது வாயில 2 வார்த்தை பேசிட்டா டக்குனு தற்கொலைக்கு போயிடுவாங்க. அது ஒண்ணுமே இருக்காது. ஒரு பையன் செத்தே போயிட்டான். அம்மா திட்டுனாங்க. அந்த பையன் வீட்ல போய் தூக்க மாட்டின்னு 9வது படிக்கிற பையன் தூக்க மாட்டின்னு செத்து போயிட்டான். அந்த மாரிலாம் வீட்ல அவங்களுக்கு ஒரே பையன் தான். வாரிசு இல்ல. ஒரே பையன் தான். சரிங்களா? தூக்கு போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த மாரி நெறைய இடத்துல, நெறைய குடும்பத்துல நடந்திருக்கும்மா. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா என்ன சார் ஆகும்? அவ்வளோ அவ்வளவுதான். சின்ன இவங்கள ஆத்மாவ கொண்டுட்டு போயிடல. அதுக்கு சந்தோஷமாயிடுதுல்ல. உன்ன கொன்னுட்டேனா இப்ப மனுஷனுக்கே உங்க மேல பகை வந்தா உங்கள கொல்லணும்னு தோணுது. சரியா? அது மனுஷனால முடியல. ஆத்மா அது வந்து பேயாச்சு. அதுக்கு என்ன பண்ணும்? உன்ன கொன்னுட்டேன்னா அதுக்கு சந்தோஷம் தான். சரிங்களா? சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில அமானுஷ்யத்த பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.